இன்னைக்கு நம்ம ஜாவால அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்னா என்ன? அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் ஆர் யூஸ்ட் இன் programming language to assign a values to variable. ஓகேவா? We can use assignment operator to store and update data. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 5ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இது இந்த 5 வேல்யூ வந்து எதுல ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஏங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? அதை தான் இங்க சொல்றாங்க. டு அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள், அதை தான் இங்க சொல்றோம். இந்த காமன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இந்த ஈக்குவல் டு சைன் தான். ஈக்குவல் இருக்கா? இந்த சைன் தான் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு. இந்த இதை பாருங்க, இந்த லைனை which assigns the values on the right side of the operator to the variable on the left side. இப்ப இந்த வேரியபிள் இருக்குல்ல, வேரியபிள் வந்து ரைட் சைடில் இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கணும். இந்த வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்கணும். இதில் என்ன பார்த்துருக்கோம்? இப்போ ஏ ஈக்குவல் டு 5னா டு அசைன் த வேல்யூஸ் டு வேரியபிள். இப்போ இந்த வேல்யூ வந்து 5 வந்து இந்த ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி இந்த காமனாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஈக்குவல் டு சைனில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை. லெஃப்ட் சைடு நம்மளுக்கு வேரியபிள் இருக்கு, ரைட் சைடு வந்து வேல்யூ. ஓகேவா? இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி, இப்படி தான் நம்ம பண்ணணும். இது வந்து எப்படி நம்மளுக்கு கம்பேரில் ஒர்க் ஆகும்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு ஒர்க் ஆகும். வாங்க ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு 2 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2 அப்படிங்க. இப்போ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி. இது நம்மளுக்கு எப்படி இதுவாகும்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு இங்கே இருக்கும். ஓகேவா? இது எப்படி? அப்போ ஏ ஈக்குவல் டு 5 பிளஸ் 2 அப்படின்னு இங்கே நம்மளுக்கு கம்பேரில் ரன் ஆகும். 7 ஆயிடுச்சா? 5 பிளஸ் 2 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அந்த அரித்மேட்டிக் ஆப்ரேட்டரில் பண்ணது தான். இங்கே ஈக்குவல் டு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியதான். மைனஸ்ஸு, அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அடுத்து மாடுலஸ் இருக்கு, மாடுலஸ். அடுத்து நம்மளுக்கு டிவிஷன் இருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்.